ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் பேலியோ மீல். இந்த மீலில் வந்து ஒரு ஆம்லெட் ரைஸ் அண்டு ஒரு சூப், அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ், இது எல்லாமே இருக்குது கொஞ்சம் சேலடோட. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட மேக்ரோஸ் அந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து ஆம்லெட் ரைஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ்டட் பம்கின் சூப், இது ரெண்டு தான் இன்றைக்கி ஸ்பெஷல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ்டட் பம்கின் சூப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 கிராம் பட்டர் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமேலு இது கூடயே கொஞ்சமாக கேரட், ரொம்ப வேண்டாம், நம்ம எவ்வளோ பம்கின் அதாவது பரங்கிக்காய் அது எவ்வளோ போடுறோமோ அதில் கால்வாசி அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை லேசாக ஒரு 30 செகண்ட்ஸ் அது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சோண்டு ஒரு 2-3 பல்லு பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம். அதையும் போட்டு லேசாக வதக்குனதுக்கப்புறம் இப்போ பரங்கிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காவும் போட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரோஸ்டட் சூப் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ரோஸ்ட் ஆக விட்டுறணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். இதை கருகுன மாதிரி இல்லை, நல்ல டார்க் ப்ரௌனாகவே வர அளவுக்கு ரோஸ்ட் ஆகி விடணும். இடையில வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுறலாம். ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக சால்ட் போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம நிறுத்திடலாம். கொதித்து வரப்போ நிறுத்திட்டு இந்த அளவுக்கு வந்தோன்னா லேசாக கலக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேல நம்ம மிக்சியில் எடுத்து கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சும் நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கூழாட்டம் வந்துடணும். அதுக்கப்புறம் இதில் 90 ml மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல இது கூட கொஞ்சமாக காரத்துக்கு வந்து நம்ம இது பிளாக் பெப்பர் இல்லாட்டி ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்போட வாட்டரியாக எந்த அளவுக்கு வேணும் அந்த கன்சிஸ்டன்சியோட சேர்த்திட்டு நம்ம நிறுத்திடலாம். அதுக்கப்புறமேலு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆம்லெட் ரைஸ், இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் கீ போட்டு அதுக்கப்புறமேல அதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி வந்து கூலாட்ட வதங்குற அளவுக்கு விட வேண்டாம். கொஞ்சம் வந்து அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து குடமிளகாய், இது ரைஸில் வந்து நம்ம ஆம்லெட் ரைஸுங்கிறதுனால ரொம்ப வெஜிடபிள் போட தேவையில்லை. நான் குடமிளகாலாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சால்ட்டு போட்டு இதை வந்து வதக்குனதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 200 கிராம்ஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன். இந்த துருவி வச்ச காலிஃப்ளவரை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு கறி மசால் பொடி, சிக்கன் கறி மசால் பொடி இல்லாட்டி ஏதாவது ஒரு இப்போ நான் இது தந்தூரி கறி மசால் பொடி, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக எது வேணால் போடலாம். அது போட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். அப்போ காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் இப்போ தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு, இதோட நிறுத்திக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ரைஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தது இப்போ நம்ம அந்த எக்குக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து தடவிட்டு ஒரு 3 எக்கு எடுத்திருக்கேன். இதில் 3 எக்கில் பாதி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம், தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இப்படி கவர் பண்ணிடணும், ஏன்னா ஒரு சைடு வெந்தால் போதும். இப்படி கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். கொஞ்சம் சாஃப்டாகவே வந்து எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமேலு மெதுவாக வந்து இப்படி பிஞ்சு போகாமல் மெதுவாக பார்த்து எடுக்கணும். இது 2 ஆம்லெட்டாக போட்டுட்டு நம்ம தனியாக அதை பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பாதி போர்ஷன் ஆஃப் அந்த காலிஃப்ளவர் ரைஸை வந்து எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு மோல்டு மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில்
போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு எக் ஆம்லெட்டை கவர் பண்ணி இப்படி போட்டுக்கணும். இது கூட வந்து சூப், கொஞ்சம் சாலட், அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் அந்த எக் மேலே மயோனைஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரைஸை இப்படி தான் வந்து ஆம்லெட்டோடு சேர்த்து சாப்பிட்ணும். இதோட மேக்ரோஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ ஃபுல் போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸை டபுள் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய மீல் பிளானோட உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.